ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்ட் 1 வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் லைனிங் ஸ்லீவ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 1 வீடியோவில் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் கிராஸ் கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 3 டாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சாச்சு. பேக் பார்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி பீஸ் வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பட்டி பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு கீழே 2 லைனிங் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த 3 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் லென்த் அதிகமாக இருக்கும், ஒரு சைடு வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்கும். எந்த சைடு பட்டி பீஸோட லென்த் ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸோட ஊக் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரணும். இப்போது குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பட்டி பீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது சென்டரில் நம்ம ப்ளவுஸ் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த டாட் பீஸை மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு பட்டி வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பி பாருங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கோமான்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கோம். பேக் சைடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம அந்த டாட் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணாமல் அதை மேல்கா தூக்கி விட்டுட்டு பட்டி பீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்திருக்கோம். கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோமான்ட்டு செக் பண்ணிவிட்டு மேலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பட்டி பீஸ் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு. பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். இந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை மேல் பக்கமாக வந்துட்டு படிய வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பட்டி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடும் பட்டி பீஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன். எந்த சைடு பட்டி பீஸோட லென்த் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஊக் சைடு வரணும். 3 கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது சென்டரில் நம்ம டாட் பிடிச்ச கிளாத்தை சேர்த்து ஜாயின் பண்ணாமல் மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அப்போ தான் நமக்கு அந்த பட்டி பீஸ் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் தூக்கிட்டு இருக்கோம். இந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை மேல் பக்கமாக படிய வச்சு படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 பீஸையும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க லென்த் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏற்றி இறங்கி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டோட லென்த் நமக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் லென்த் வந்துட்டு நம்ம 13 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்டி பீஸ் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 மடிப்பு வந்துட்டு நான் மடிச்சுக்கிறேன். 2 மடிப்பு மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடும் 13 இன்ச் வந்துட்டு ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ப்ளவுஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2த்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க லென்த் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போது பேக் பார்ட்டோட வச்சு பாருங்கள் 2தோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு. அப்படி ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா
ஃப்ரண்ட்டில் நம்ம கீழே அந்த பட்டி பீஸ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த தையலை பிரிச்சுட்டு பேக் பார்ட்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டுத்தோட லென்த்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கும், ஏற்றி இறங்கி வராமல். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி வரும், அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி வரும். ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பட்டி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டி பீஸோட வித் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. பட்டி பீஸோட லென்த் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டி பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கிளாத்தோட குட் சைடு மேல் பக்கம் வந்துட்டு இந்த பட்டி பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம பட்டி பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக கொஞ்சமாக வந்துட்டு கிளாத் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பட்டி பீஸ் நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பட்டி பீஸை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி மேலே இந்த மாதிரி படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. பட்டி பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த பட்டி பீஸை அப்படியே பின் பக்கமாக திருப்பிக்கோங்க. பின் பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கிறேன். வித் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கொக்கி பட்டி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த உள்பக்கம் தான் நம்ம கொக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டணும். 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க ரெண்டுத்தோட லென்த்தும் கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி அட்டாச் பண்ணும்போது ஐப்பட்டி பீஸோட வித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது கிளாத்தோட ராங் சைடு மேல் பக்கமாக வந்துட்டு இந்த பட்டி பீஸாக மேலே வச்சு கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சமாக மேல் பக்கமாக வந்துட்டு அந்த பட்டி பீஸை மடித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த பட்டி பீஸை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி நம்ம கார்னரில் படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டி பீஸை அப்படியே நம்ம மேல் பக்கமாக வந்துட்டு திருப்பி கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு லென்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்னரில் வந்துட்டு ஐப்பட்டியை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கி பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. கரெக்டாக லென்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்குது, ஏற்றி இறக்கி இல்லாமல். இந்த மாதிரி மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷோல்டர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் தூக்கிட்டு இருக்க கிளாத்தை பேக் நெக்குக்காக படியை வச்சு வந்துட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்காக படியை வைக்கக்கூடாது, பேக் நெக்குக்காக படியை வச்சு படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவில் கொஞ்சம் டெப்த்து கொடுத்து கட் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ஸ்லீவ் ரைட் சைடு வரணும், எந்த ஸ்லீவ் லெஃப்ட் சைடு வரணும்ன்ட்டு கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டெப்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வருது. நான் அதுக்கு தான் அந்த இன்டூ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் பேக் சைட்லாம் எதுவும் சுருக்கம் வராமல் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்குமான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக எந்த ஸ்லீவ் லெஃப்ட் சைடு வரும் ரைட் சைடு வரும்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ் டெப்த்து கொடுத்து
கட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போது 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் கரெக்டாக ஒன்றா வச்சு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட சுற்றளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 2 ஸ்லீவையும் ஒன்றா வச்சு கையோட சுற்றளவு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்டோட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே வேஸ்டோட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஈவனாக ஜாயின் பண்ணியிருக்குமான்ட்டு. நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகியிருக்கணும், ஏற்றி இறக்கிலாம் இல்லாமல். அப்போ தான் நமக்கு கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக 2 கிளாத்தும் ஜாயின் ஆகியிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 கிளாத்தையும் ஒன்றா ஈவனாக வச்சு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைடும் நமக்கு கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகிருக்கு. ஆர்ம் ஹோல் கிட்ட கீழேயும் கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகிருக்கு. இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் சைட் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக லைனிங் ப்ளவுஸ் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.